40 படிக்கு மேலே வச்சுருப்பேன், 20 ரூபா படி. மற்றது வெண்டிக்காய் ஒரு 10 கிலோ அப்படி நான் விட்டு இப்போ எனக்கு முழு திருப்தியாக இருக்குது. நான் இதை செய்து உடனே காசு கிடைக்கிறபடியாக அந்த சிலவுக்கு மன திருப்தியாக இருக்குது. நான் இன்னமும் இதை செய்து நான் என்ன சொந்த காலில் நிற்கக்கூடிய மாதிரி நான் எல்லாம் செய்து கொடுக்குறேன். பேர் சந்திரன் ஓவிகா. நான் 286 மாயனூர் வட்டக்கட்சி இருக்கிறேன். கிணறு எங்களுக்கு கிணறு கட்டி தந்திருக்கு. இப்போ நாங்கள் முதல் தண்ணி இல்லாமல் பாடுபட்டு நாங்கள் இப்போ கிணறு கட்டி தந்திருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல வடிவாக குளித்து தண்ணி குடித்து நல்ல சுத்தமாக தான் இப்போ போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. எவ்வளவோ எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. பேர் யோகலட்சுமி. நான் மாயனூர் கிராமத்தில் வசிக்கிறேன். கிணறு கட்டி தந்தபடியால் எனக்கு இப்போ நான் பயிர்கள் செய்யக்கூடிய மாதிரியும் போதுமான தண்ணியை இறைச்சி கொள்றக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி செய்கிறபடியாக எனக்கு இப்போ கீரை, கத்தரிக்காய், பைத்தங்காய், வெத்திலையும் வெட்டி விற்கிறேன் நான் கூடுதலாக. மற்றது அந்த எங்களை கறி தேவைக்கும் எடுத்து நாங்கள் விற்பனையும் செய்கிறோம். ஆனால் இதை வருங்காலத்தில் இன்னும் நாங்கள் மேலும் விஸ்தரித்து இப்போ வளவெல்லாம் முழுது நீட்டாக செய்து வச்சிருக்கிறேன். அதனால் அதுகளையும் பயிர் செய்து நான் ஒரு பெரிய நிலைக்கு வரணும் என்று எனது எதிர்பார்ப்பு. எனது பேர் முருகதாஸ் சாந்தினி. நான் மாயனூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 4 பிள்ளைகளோட நான் கணவரில்லா நிலையில் கஷ்டப்பட்டு கட்டி தந்திருக்கிறேன். இதில் இருந்து நான் விசம்ரூட் தென்னம்பிள்ளை அதுகள் வச்சிருக்கிறதால எனது வருமானம் எதிர்காலத்தில் என்னுடைய சொந்த வருமானத்தில் நான் எனது குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய மன தைரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாகேந்திரன் வளர்மதி, மாயவனூர் வட்டக்கட்சியில் வசிக்கிறேன். நான் முதல் சின்ன வீட்டிலேயே கொஞ்சமாக மிக்சர் போட்டு தான் என்ற இது போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. பிறகு நான் விஷயத்தை சொன்னேன், நான் பதிவில்லை விஷயத்தை சொன்னான் காவேரி கலாமன்றதுக்கு. அவை பூவாக்கூடு கட்டி தரலாமன்னு சொல்லி இப்போ நான் ஒரு பயமும் இல்லை. வீடு தேடி வருகினோம். எனக்கிட்ட மிக்சருக்கு வீடு தேடி வாங்கினோம். இப்போ பயம் இல்லாமல் நான் கடையாளுக்கு முதல் பதிவு இல்லாமல் இருந்தது. இப்போ பதிவு செய்யக்கூடிய மாதிரி ஒரு பயம் இல்லாமல் லெபல் செட் எல்லாம் அடித்து தந்து மிக்சரு வேண்டி நல்ல இதாக எனக்கு பிரச்சனை இல்லை. இனி நானும் பிள்ளையும் வளர்க்க. அது போக அம்மா அக்கா 4 பேரும் இதை நம்பித்தான் இதாண்டினாங்க. இப்போ இனி பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த கிணறு கண்டி தந்திருக்கணும். கிணறு மிக்சர் கொட்டிலுக்கு பதிவுக்காக வேண்டித்தான் கிண்டி தந்ததை. அதால் நாங்கள் 4-5 குடும்பம் பயன்படுறோம். 4-5 குடும்பம் இந்த கிணத்துல இவ்வளோ நாளும் முன் வீட்டில் பக்கத்து வீட்டிலான்னு தண்ணி அள்ளுறோம். நாங்கள் இப்போ 4-5 குடும்பமும் இதாண்டி சந்தோஷமாக இருக்குது. பேர் கற்பையா விஜயலட்சுமி. மாயனூரில் வசிக்கிறோம். கிணறு கட்டி தந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதால் நாங்கள் ஒரு நன்மையை தான் பெறுறோம். கிணத்தால் எங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. அதை வச்சு நாங்கள் சீவிக்கிறோம். எங்களோட சீவியத்துக்கு நாங்கள் ஒரு மரக்கறியை விட்டு நாங்கள் காசு கொடுத்து எதுவும் வேண்டி சாப்பிடக்கூடியது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றமாக நாங்கள் வரணும். இனிமேல் நான் யார்கிட்ட இந்த நிறுவனத்தால் எந்த உதவி திட்டமும் பெறாமல் எந்த முயற்சியால் நான் அந்த கிணத்தால் எந்த குடும்பத்தை கொண்டு பரமேஸ்வரி 161 மாயனூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட நான். எனக்கு 4 பிள்ளைகள். எந்த கணவரும் இல்லை, ஒரு மகனும் இல்லை யுத்தத்தில். இப்போ 3 பொம்பளை பிள்ளைகள். அதையை வச்சுக்கொண்டு தான் நான் இருக்கிறேன். இந்த காவேரி கலாமன்றம் எனக்கு ஒரு கிணறு அமைச்சு தந்தது. அதால் நான் அதோட பயிர் அதுகளை செய்து இந்த காணியை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கி நானும் இந்த எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளோட நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை காவேரி கலாமன்றம் அமைத்து தந்ததுக்கு நன்றி. இதை என்ன மாதிரி இருக்கிற விதவைகளுக்கும் கஷ்டப்பட்ட இனியிலேருந்து துன்பப்பட்டு வறுமையில் இருக்கிற மக்களுக்கும் இந்த காவேரி கலாமன்றம் மீண்டும் இந்த உதவிகளை செய்து என்ன மாதிரி மற்ற மக்களும் நல்லா இருக்கணுன்றதை கேட்டுக்கணும். பேர் பைரவி. நான் மாயனூரில் வசித்து வருகிறேன். எனக்கு காவேரி கலாமன்றத்தால் ஒரு மோட்டர் வந்தவன். முதல் நான் சரியாக கஷ்டப்பட்டேன். அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு தண்ணி இறக்கி இயந்திரமில்லாம் கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ எனக்கு மோட்டர் வந்தால் நிறைய மிச்சம் பிடிக்கக்கூடியமாக இருக்குது. முதல் எரிபொருள் சில வேண்டாம் ஒரு நாளைக்கு 80 ரூபாய் கூட தேவை எனக்கு இறைக்கிறதுக்கு. இப்போ மின்சாரத்தில் ஆணை இறைக்கிறாள் எனக்கு இப்போ பணம் இதில் மிச்சப்படுது நிறையா. அதில் எனக்கு இப்போ அந்த பணத்தை வச்சு பிள்ளைகள படிப்பு சிலவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மோட்டரை உதவி செய்து தந்தவைக்கு நான் நன்றியை சொல்கிறேன். எனக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கிறது இந்த மோட்டர் வந்தது.
என்ற பெயரே நம் வெற்றி கொடியை பறக்கும் நம்மூரு எதற்காக தாழ்ந்து போன நாட்கள் இருக்கலாம் வாழ்ந்து காட்டும் நாட்கள் வரட்டுமே வாழ்ந்து போன நாட்கள் இருக்கலாம் வாழ்ந்து காட்டும் நாட்கள் வரட்டுமே வாழ்க்கை என்னும் கடலினிலே கல்வி என்னும் படகில்லரே வாழ்க்கை என்னும் படகினிலே கல்வி என்னும் கடலில்லரே வாழ்ந்து காட்டு அனைவருக்கும் வாழ்ந்து காட்டு அனைவருக்கும். What is your name? Jump. Jump, jump, jump. He goes with the bump. He goes with the bump. That's great. Family members. Father. Mother. Sister. Brother. Grandmother. Grandfather.